எதிர்பாராத சம்பவங்கள்தான் வாழ்க்கைக்கு விறுவிறுப்பை சேர்க்கின்றன. சம்பவங்கள் சந்தோஷமானதாக இருப்பின் அவை மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கின்றன. அதுவே அந்த திருப்பங்கள் துக்கமளிக்கக்கூடியதாக இருப்பின் அவை நம்மை துவண்டு போகச் செய்கின்றன. அன்றைக்கு ஆதித்யவர்மனுக்கு அவன் முந்தைய நாள் வரை எதிர்பாராத திருப்பம் ஒன்று கௌதமனின் தாய்மாமனை சந்தித்த பின்பாக அவன் வாழ்வில் ஏற்பட்டிருந்தது. பயணம் செய்து வந்த களைப்போடு கடமையாற்றச் சென்ற குகனுக்கு பசி போக்க வேண்டும் என்பதற்காக அமைதியாக அமர்ந்திருந்த அவனை முறைத்து பார்த்ததாக பழி போட்டு நாடகமாடி அவனை அந்த பாழடைந்த மாளிகையின் வெளியே அழைத்துச் சென்றான் வருணன். மதனன் வரதனிடம் பகிர்ந்து கொண்ட தகவல்களை குகனிடம் கேட்டு தெரிந்து கொண்ட வருணன் முன்னவனுக்கு உணவளித்து அவன் அடிவாங்கியதாக மதனனை நம்ப வைக்க சிவப்பு நிற சாயத்தை அவன் மீது தெளித்து மாளிகையினுள்ளே அனுப்பி வைத்தான். 2-3 நாட்களாக வருணனின் சேர்க்கை கிடைத்ததாலோ என்னவோ அடிவாங்கி காயம்பட்டு நடக்க முடியாமல் சிரமப்படுபவன் போல எவரும் சொல்லிக் கொடுக்காமலேயே திறமையாக நடித்து மாளிகையினுள் நடைபோட்டுச் சென்றான் குகன். அவனை உள்ளே அழைத்துச் சென்ற வருணனின் வீரனோ அவனது நடிப்பை பார்த்து வியந்த வண்ணம், "பரவாயில்லையே குகா, உன் நடிப்பு பிரமாதம். உனக்கு எங்கள் மெய்க்காவல் படையில் பணிக்கு சேர தகுதி வந்துவிட்டது. எங்கள் தளபதி சண்டையிடத் தெரிந்தவனை விட நடிப்புத்திறன் உள்ளவனையே விரும்பி படையில் தேர்வு செய்வார். உன் மாமனை கொன்று உன் பழியை தீர்த்துவிட்டு வந்து எங்கள் படையில் சேர்ந்து கொள்" என்று குகனுக்கு மட்டும் கேட்கும்படியாக காதோரமாக கிசுகிசுத்தவாறே மாளிகையினுள் அழைத்துச் சென்றான் வீரன். கூடத்திலிருந்த மதனன் தன்னை நோக்கிக் கொண்டிருந்ததை கவனித்த குகன் வேண்டுமென்றே உடன் வந்த வீரனின் கையை உதறிவிட்டு, "விடடா என் கையை, அடித்து காயப்படுத்திவிட்டு பாசமாக அழைத்துச் செல்கிறாயோ? நானே நடந்து செல்கிறேன்" என கோபப்படுபவன் போல இறைந்துவிட்டு இருக்கை நோக்கி நடந்து சென்றான். அழைத்து வந்த வீரன் மறுபடியும் குகனது நடிப்பை மனதினுள் மெச்சி அவனை பழையபடி அதே இருக்கையில் அமர வைத்து கட்டி போட்டான். கோட்டைக்குள் பிரவேசித்த ஆதித்யன் கௌதமனை அந்த பாழடைந்த மாளிகைக்கு அழைத்துச் சென்று அவன் தன் தாய்மாமனை காணச் செய்தான். மாமன்தான் தன் மனைவியின் மீது அபாண்டம் சுமத்திய வஞ்சகன் என்று அறிந்து கொண்ட கௌதமன் மாமனது துரோகத்தை நினைத்து நிலை குலைந்து போயிருந்தான். ஆதித்யன் மதனனை நெருங்கி, "ஏன் இப்படிச் செய்தீர்கள்? உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்ய உங்களைப் போன்ற நயவஞ்சகர்களுக்கு நெஞ்சம் கூசாதா? என் கோட்டையில் என்ன குறை இருந்தது உங்களுக்கு? வசுமித்ரா முதல்வரின் மைத்துனரான உங்களை அவருக்கு உதவியாளராக நியமித்து செல்வாக்கும் அந்தஸ்தும் வழங்கியிருந்தேன். அது போதவில்லையா உங்களுக்கு? யாருமே அவரவர் தகுதிக்கு ஆசைப்பட மாட்டீர்களா? என் விஷயத்தை விடுங்கள். என்னை மாய்க்க 1000 பேர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். என் மரணத்தால் பலருக்கு புது வாழ்வு கிடைக்கும். ஆகையால் என்னை மாய்க்க நீங்கள் இந்த வரதனை அனுப்பி வைத்ததில் ஆச்சரியம் கொள்வதற்கோ விசாரணை செய்வதற்கோ அவசியமில்லை. ஆனால் உங்கள் சொந்த மருமகன் கௌதமன் வாழ்வில் புயலை கிளப்ப என்ன அவசியம் வந்தது உங்களுக்கு? நான் அறிந்த வரையில் கௌதமன் அண்ணா மீது நீங்கள் அளவற்ற அன்பு கொண்டிருந்தீர்கள். நாம் நேசிப்பவர்களின் வாழ்க்கையை செழிப்படையச் செய்யவே நாம் விரும்புவோம். ஆனால் நீங்களோ அவரது மனைவியின் நடத்தை மீது களங்கம் கற்பித்து அந்த மாதரசியின் நற்பெயரை சீர்கெடுக்கும் காரியத்தை செய்திருக்கிறீர்கள். சொல்லுங்கள் மதனரே, கௌதமனின் வாழ்வை நாசம் செய்ய நீங்கள் முயன்றது எதனால்? அவரிடம் உங்களுக்கு என்ன பகை? என்று உணர்ச்சி கொந்தளிப்போடு வினவினான் அரசன். தான் செய்து வந்த துரோகம் மருமகனுக்கு தெரிந்துவிட்டது என்ற அவமானத்தாலும் அரசனிடம் மாட்டிக்கொண்டதனால் உண்டான பயத்தாலும் ஆதித்யனின் கேள்விகளுக்கு பதில் கூற வாயளவில்லை மதனனுக்கு. பயம் பசை போட்டது போல அவனது உதடுகள் இரண்டையும் ஒட்டச் செய்து திறக்க விடாமல் தடுத்திருக்க, அரசனது விசாரணைக்கு விடை பெற்று தரும் பொருட்டு வருணன் முன்னால் வந்தான். மதனனை வன்மமாக பார்த்து சிரித்தபடியே அரசனிடம், "முதல்வரின் மைத்துனர் தானே தனக்கு வாய்க்கட்டு போட்டுக் கொண்டார் போல அரசே. கட்டுகளை போடுவதில் மட்டுமல்ல, அதை அவிழ்ப்பதிலும் நான் கை தேர்ந்தவன். என் திறமையை மதனனின் வாயில் காட்டட்டுமா?" என கேட்டுக்கொண்டே மதனனை அடிப்பதற்கு இடையூறு செய்யாத வண்ணம் கையில் அணிந்திருந்த காப்பை சரி செய்தவாறே பார்வையை மதனனிடத்திலிருந்து திருப்பாமல் அரசனிடம் கேட்டான் வருணன். வருணனின் வதனம் சிந்திய வன்ம புன்னகை மதனனுக்கு அளவு கடந்த பீதியை கொடுக்க, அவன் மயக்கத்திலிருந்து மீண்டவன் போல சுய உணர்வு வரப்பெற்று பேசும் திராணியை மீண்டும் அடைந்து, "வேண்டாம் வேண்டாம், நானே பதில் கூறிவிடுகிறேன். என்னை அடிக்காதீர்கள்.
உன் ஆட்கள் அடித்த அடியே என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நீ அடித்தால் நான் மரணித்தே விடுவேன் வருணா என்று அச்சத்தில் அரற்றினான். பீதியில் புலம்பியவனின் கன்னங்களை வள இடமாக திருப்பி ஆராய்ந்த அரசன், என் மெய்க்காவல் வீரர்களின் அடி இதுவல்ல மதனரே. அவர்கள் உங்களை தட்டி கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் உங்களை அறிந்திருந்தால் உங்கள் முகம் நிரந்தரமாக இடம்பெயர்ந்திருக்கும். இனிமேலும் அடி விழுந்து முகம் வீங்கக்கூடாது என்றால் என் கேள்விகளுக்கு விடை தாருங்கள். சிறுவயதிலிருந்து உங்களை அறிந்தவன் என்ற முறையினால்தான் கையும் களவுமாக சிக்கியும் இன்னும் மரியாதையோடு உங்களை விழித்துக் கொண்டிருக்கிறேன். உண்மைகளை மறைத்து உங்களுக்கு இறுதி மரியாதை செய்யும்படி என்னை நிர்பந்தித்து விடாதீர்கள். என் ஜாதக தோஷமா என்று தெரியவில்லை. என் பாதம் எங்கே பட்டாலும் அங்கே மரணங்கள் சம்பவிக்கின்றன. முன்பு சந்திரபுரியில் என் பொருட்டு பல மரணங்கள் நிகழ்ந்தன. திருமணத்திற்கு பார்க்கவ நாட்டிற்கு சென்றால் அங்கே மணமகனே மரணித்து விட்டான். அவன் துணைக்கு அவன் தம்பியும் உடன் சென்று விட்டான். இங்கும் சில மரணங்கள் நிகழத்தான் இருக்கின்றன. அந்த பட்டியலில் உங்கள் பெயர் இடம்பெறாமல் பார்த்து கொள்ளுங்கள். நான் கண்ணசைத்தால் உங்கள் உடலை புண்ணாக்க எனது வீரர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். உடல் நலத்தை பார்த்து கொள்ள வேண்டுமானால் இப்போதே எனக்கான பதிலை கூறிவிடுங்கள் என்று மிரட்டும் தோரணையில் அரசன் கேட்க, அவனது வீரர்கள் 2 எட்டுக்கள் முன்னால் வந்து, உத்தரவிடுங்கள் பிரபு, உண்மையை நாங்கள் வரவழைக்கிறோம் என்று அரசனிடம் அனுமதி கேட்டனர். மதனன் மிரண்டு, வேண்டாம் பிரபு, அப்படி எதுவும் செய்துவிடாதீர்கள். அடிவாங்கும் அளவிற்கு என் உடலில் தெம்பில்லை. நானே என் கயமைத்தனங்களை ஒன்றுவிடாமல் கூறிவிடுகிறேன். வீரர்களை விலகியிருக்கச் சொல்லுங்கள் என்று கைகூப்பி வேண்ட, ஆதித்யன் தன்னவர்களை திரும்பி பார்த்தான். அவன் கண்களை அசைக்காமலேயே அரசனின் பார்வையை கட்டளையாக ஏற்று அவனுடைய வீரர்கள் பின்னால் நகர்ந்து சென்றனர். சிறிது நிம்மதியடைந்த மதனன் அரசனை நோக்கி, நான் வஞ்சகம் புரிந்து வந்தது உண்மைதான் அரசே. சிவகாமியைப் பற்றி அவதூறாக மடல் எழுதி அனுப்பியது என் வேலைதான். தங்களை மாய்க்க ஆள் அனுப்பியதும் என் வேலையேதான். இவை மட்டுமல்ல, இன்னும் தங்களுக்கு எதிராக நடந்த எண்ணற்ற சதிவலைகளிலும் என் பங்கு உள்ளது. ஆனாலும் தங்களுக்கே தெரியும், இத்தனை திட்டங்களையும் திறம்பட போட்டு அதை செயலிலும் செய்து முடிக்கும் அளவிற்கு எனக்கு அறிவு போதாதென்று. திட்டம் வகுக்க தலை சிறந்த மதிநுட்பம் வேண்டும். நமது நாட்டில் சக்கரவர்த்தி தங்களுக்கு அடுத்தபடியாக சிறந்த புத்தி கூர்மை படைத்தவர் யார் என்பதை தாங்களே அறிவீர்கள். அவர் வகுத்து கொடுத்த சதித்திட்டங்களை அவருடைய வழிகாட்டுதலின் பேரில்தான் நான் செயலாக்கம் செய்து வந்திருக்கிறேன் பிரபு. அவர் யார் என்பதை நான் கூறி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இருப்பினும் என் மருமகன் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் யார் என்பதை வெளிப்படையாக கூறுகிறேன். தங்களுக்கு எதிரான இந்த சதிவேளைகளை புரிந்து வருவது நம் நாட்டின் முதல்வரும் கௌதமனின் தந்தையுமான கார்வண்ணன் தான் அரசே என்று மதனன் விஷயத்தை உடைத்தான். துரோகச் செயல்களுக்கு ஆணிவேராக இருந்தவர் தன் தந்தைதான் என்று மாமன் சொல்ல கேட்டு வந்த கௌதமன் அந்த உண்மையை தாங்க இயலாதவனாய் காதுகளை மூடுமாறு தலையின் இருபுறமும் கைகளை வைத்துக் கொண்டு இடி விழுந்தது போல அலறினான். இல்லை, ஒரு காலும் இருக்காது. என் தந்தை வஞ்சகம் புரியக்கூடியவர் அல்ல. அவர் விவேகிதான், ஆனால் துரோகி அல்ல என்று கதறினான். அழுது அரற்றியவனை ஆதரவாக மார்பில் சாய்த்துக் கொண்ட ஆதித்யன் சில கணங்கள் பெரியவனின் முதுகில் வருடி கொடுத்து, வருத்தத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் அண்ணா. நான் வரும் வழியில் கூறினேனே, கயவன் தங்களுக்கு மிகவும் வேண்டப்பட்டவனாக இருக்கலாம், தைரியத்தை தளரவிடாதீர்கள் என்று. தங்கள் தந்தையை மனதில் வைத்துதான் அப்படி ஆறுதல் கூறினேன் அண்ணா என்று அரசன் கூற, அவனது மார்பில் சாய்ந்திருந்த கௌதமன் அதிர்ச்சியில் எழுந்து ஆற்றாமையோடு ஆதித்யனை நோக்கி, எனில் என் மாமன் கூறுவது உண்மைதானா பிரபு? சதிகாரன் என் தந்தைதானா? மகன் ஸ்தானத்தில் வளர்த்து வந்திருந்த தங்களை மாய்க்க பார்த்ததும், உண்மை மகனான என்னை அவமானப்படுத்தும் வகையில் என் மனைவியின் நடத்தையில் களங்கம் கற்பித்ததும் என் தந்தையின் வேலைதானா? நெருங்கியவர்களுக்கே துரோகம் செய்ய எப்படி இவர்களுக்கு மனம் வருகிறது அரசே என்று அழுது புலம்பினான். கவலையில் உழன்றவனை தட்டி கொடுத்த ஆதித்யன், துரோகம் வஞ்சகம் எல்லாம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் உறவு நட்பெல்லாம் மனதில் தோன்றாது அண்ணா. பதவிக்காகவும் அந்தஸ்திற்காகவும் பெற்ற மகனை தந்தை கொள்வதும் தந்தை மகனை கொள்வதும் சகோதரர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு உயிரை மாய்த்துக் கொள்வதும் அரசாங்கத்தில் சகஜமான ஒன்று. மகாபாரதத்தில் அரியணைக்காக சகோதரர்கள் சண்டையிட்டுக் கொள்ளவில்லையா? சதிவலைகள்தான் புரிந்ததில்லையா? நீங்களும் நானும் அதற்கு விதிவிலக்கா என்ன? வருணன் என்னை பகைத்துக் கொண்டு பிரிந்து செல்லும் வரையில் நானும் உங்களைப் போலத்தான் உறவு நட்புக்குள் வஞ்சகம் இருக்காது என்று நம்பியிருந்தேன். ஆனால் அவன் என்னை விரோதித்துக் கொண்டு சென்ற பின்பாக துரோகத்தை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை நான் வளர்த்து கொண்டு விட்டேன் அண்ணா.
இப்போது என் முன்னால் பாசத்தோடு நிற்கும் இதே வருணன் எனக்கு எதிராக ஏதோ பலத்த திட்டம் ஒன்றை போட்டு வருகிறான். என் காலுக்கு கீழே அவன் சிறிது சிறிதாக பள்ளம் ஒன்றை வெட்டி கொண்டிருக்கிறான் அண்ணா. என் உளவுத்துறையிலிருந்து எனக்கு தகவல் வந்தது. என்னை பற்றிய ரகசியங்கள் அனைத்தும் அறிந்தவன் இவன். என் குடும்பத்தினர் மீது மட்டும் அவனுக்கு அன்பிருந்திருக்கவில்லை எனில் இவன் எப்போதோ என்னை மொத்தமாக மண்ணுக்குள் புதைத்திருப்பான். என்னவர்கள் மீது இவன் கொண்டிருக்கும் அன்பினால்தான் என் உயிருக்கு ஆபத்து விளைவிக்காமல் என்னை பதவியிலிருந்து இறக்குவதற்கான வழிவகைகளை மட்டும் செய்து கொண்டிருக்கிறான். அவன் மனைவியை நான் கொன்றதற்கு பழிவாங்க என் மணிமுடியை கழற்ற அவன் சபதம் செய்திருக்கிறான். இவ்வளவுதான் அண்ணா நட்பு. துரோகம் பழித்தீர்த்தல் என்று வந்துவிட்டால் உறவும் நட்பும் கண்ணுக்கு தெரியாது. தங்களை பெற்றவர் தங்களுக்கு வஞ்சகம் செய்திருக்கிறார். நான் வளர்த்தவன் என்னை வஞ்சிப்பதற்கான தருணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறான் என அரசன் வருணனை உதாரணம் காட்டி கௌதமனுக்கு ஆறுதல் கூறிவர, பின்னவனுக்கு தந்தை தனக்கு புரிந்த கொடுமையைக் காட்டிலும் ஆதித்தனை வீழ்த்த வருணன் காத்திருப்பதை அறிந்து நெஞ்சம் குமுறியது. அவனுக்கு மட்டுமல்ல, அங்கு பாதுகாப்புக்கு நின்றிருந்த மெய்க்காவல் வீரர்களுக்கும் அரசன் கூறிய தகவல் கேட்டு அதிர்ச்சியில் நெஞ்சம் அடைத்தது. சதிக்கு சொந்தக்காரனான வருணனும் அவனது ஆதரவாளனான பிரதாபனும் தங்களுக்கு புகழ் மாலை சாற்றுவது போல கர்வச்சிரிப்போடு காட்சி கொடுத்தனர். இளையவனின் செயலை கண்டிக்கப் போன கௌதமனை தடுத்து நிறுத்திய ஆதித்யன், என் கதையை விடுங்கள் அண்ணா. சற்று முன்னர் உங்கள் மாமனிடம் கூறினேனே, என்னை மாய்க்க 1000 பேர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. மாய்ப்பதற்கு 1000 பேர் காத்திருக்கிறார்கள் என்றால் என் மணிமுடியை இறக்க பல லட்சம் பேர் காத்திருக்கிறார்கள். அவர்களில் இருவர்தான் இந்த வருணனும் அவன் தமையன் பிரதாபனும். இவர்கள் இப்போது முக்கியமில்லை அண்ணா. நாம் உங்கள் விஷயத்தை பற்றி பேசுவோம் என்று பேச்சை திசை திருப்பினான். கௌதமன் அவனிடம், இல்லை பிரபு, இதை அப்படியே விட முடியாது. நான் சாமான்யன். என் தந்தை எனக்கு எதிராக செய்யும் துரோகம் என்னை மட்டுமே பாதிக்கும். ஆனால் சக்கரவர்த்தி தங்களுக்கு பிறர் செய்யும் துரோகம் நம் ராஜாங்கத்தையே பாதிக்கும். நம் மக்களின் நல்வாழ்க்கையை அது பாதிக்கும். நான் கூறினால் வருணன் கேட்பான். அவனுக்கு நானே எடுத்துக் கூறுகிறேன் பிரபு என்று அரசனிடம் அனுமதி கேட்டான். ஆதித்யன் அனுமதி அளிக்க மறுத்து, நான் மறுபடியும் சொல்கிறேன் அண்ணா, என் விஷயம் இப்போது முக்கியமல்ல. அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். உண்மையில் வருணன் எனக்கு விரோதியான பின்புதான் என் வாழ்வில் சுவாரஸ்யம் அதிகமாகியிருக்கிறது. நான் எதிர்பார்த்திராத திருப்பமாக என் உயிர் நண்பனையே எனக்கு விரோதியாக மாற்றி அழைத்து வந்திருக்கிறான் அவன். இருவரும் கூட்டு சேர்ந்து கொண்டு அப்படி என்ன சதியைத்தான் எனக்கு எதிராக அரங்கேற்றுகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறதண்ணா. நான் எப்போதுமே ஒன்று சொல்வேன், கண்ணுக்கு தெரியும் எதிரியைக் கண்டு அஞ்சத் தேவையில்லை என்று. வருணன் பிரதாபன் இருவருமே என் கண்முன்னால் நிற்கும் எதிரிகள். ஆதலால் அவர்களை குறித்து கவலை கொள்ள தேவையில்லை. உங்கள் தந்தைதான் திரைக்கு பின்னால் மறைந்து சதி புரிந்து வருகிறார். அவரைத்தான் நாம் முதலில் சமாளித்தாக வேண்டும். இவ்வாறு ஆதித்யன் கௌதமனை தேற்றுவதற்காக அவனிடம் உரையாடிக் கொண்டிருக்க, அரசனின் வார்த்தைகளை கேட்ட பிரதாபன் திடுக்கிட்டவனாக வருணனை பார்த்து விழித்தான். வருணனுக்கும் அரசனின் சொற்கள் அதீத வியப்பை கொடுத்தாலும் அவன் அதை சமாளித்துக் கொண்டு தன்னை அதிர்ச்சியுடன் நோக்கிய பெரியவனை நோக்கி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துமாறு கண்களை மூடித்திறந்து ஜாடை செய்தான். ஆயினும் பிரதாபனுக்குத்தான் உணர்வுகளை கட்டிற்குள் கொண்டுவர இயலவில்லை. ஆதித்யன் கௌதமனிடம் உரையாடிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அரசனின் கண்களுக்கு படாதபடி வருணனை மெல்லமாக நகர்த்திக் கொண்டு அந்த கூடத்தை விட்டு வெளியே சென்றான் பிரதாபன். என்னதான் பிரதாபன் திறமையாக செயல்பட்டாலும் ஆதித்யனிடம் வாய்க்கப்பெற்ற அற்புத திறனால் அரசனின் கவனத்திலிருந்து பிரதாபன் தப்பிக்க முடியவில்லை. கௌதமனிடம் பேச்சு கொடுத்தபடியே தனக்கு பின்னால் சந்தடி செய்யாமல் நகர்ந்து சென்றவர்களின் காலணிகள் அவர்களை அறியாமல் எழுப்பிய நுண்ணிய ஓசை அரசனின் காதுகளில் கேட்க அவன் தனது ஓரக்கண்ணால் தன் பின்னால் நடந்த அசைவை கவனித்தான். ஆயினும் அந்த அசைவில் அவன் கவனம் செலுத்தியதற்கான எந்த தடமும் தெரியாமல் கௌதமனுடன் நிகழ்த்திய உரையாடலை ஒரு கணமும் நிறுத்தாமல் இயல்பாகவே இருந்தான். பிரதாபனும் வருணனும் வாயிலை தாண்டி சென்றதற்குப் பிறகே தன் மெய்க்காவல் வீரன் ஒருவனை அழைத்து அவன் காதோரமாக வாயிலுக்கு சென்று மறைந்திருந்தபடி வருணன் பிரதாபனின் பேச்சை செவிமடுத்து வருமாறு பணித்து அனுப்பி வைத்தான். பார்க்கவத்திலிருந்து கிளம்பியது முதலாக தன் தளபதியுடன் உற்சாகமாக பயணித்து வந்திருந்த அவ்வீரன் வருணனின் சதி பற்றி ஆதித்யன் கூற கேட்டதும் வருத்தத்தில் நின்றிருந்தான். அதன் பின்பாக அரசன் வருணனை ஒற்றறிந்து வரும்படி ஆணையிட்டு அனுப்ப மனதை இரும்பாக்கிக் கொண்டு அரச துரோகம் செய்யும் தலைவனை மன்னித்துவிடக்கூடாது என்ற வைராகியத்தை மனதில் இருத்திக் கொண்டு வாயிலுக்குச் சென்றான். சென்றவன்
வருணனின் கண்களில் படாதவாறு உடலை நன்கு மறைத்துக் கொண்டு இருவரின் உரையாடல்களையும் செவிமடுத்து வந்தான். பிரதாபன் வருணனிடம், என்ன நடக்கிறது வருணா? நம் ரகசிய திட்டம் ஆதித்யனுக்கு எப்படி தெரிந்தது? நான் உன்னை ஆரம்பத்திலிருந்தே எச்சரித்து வருகிறேன். உன் படைவீரர்கள் எவரையும் நம்பாதே, அவர்களிடம் நம் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதே என்று கேட்கிறாயா நீ? நீ என்னிடம் முதலில் உதவி கேட்டு வந்தபோது நான் என்ன விதிமுறை விதித்தேன் என்று நினைவில் உள்ளதா உனக்கு? உனக்காக, உன் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக நான் என் நண்பனையே எதிர்க்கவிருக்கிறேன். எக்காரணம் கொண்டும் ஆதித்தனை பழிவாங்கும் உன் முடிவிலிருந்து பின்வாங்கக்கூடாது என்று நான் அன்றே உன்னை எச்சரித்தேனா இல்லையா? இப்போது பார், உன் பாசத்தால் எனது அனைத்து முயற்சிகளும் வீணாகி போயின. ஆதித்யன் மீது இத்தனை அன்பு வைத்திருக்கும் நீ எதற்கடா அவனை பழிவாங்க என் உதவியை நாடி வந்தாய்? அன்றே என் வீரர்கள் எனக்கு எடுத்துரைத்தார்கள். வளர்த்த பாசம் விட்டு போகாத தளபதி. வருணன் தன் கொள்கையில் திடமாக இருக்க மாட்டான். ஆதித்யன் 4 வார்த்தைகள் பாசமாக பேசினால் இவன் கரைந்து போய்விடுவான். இவனை நம்பி உங்கள் நட்பை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று நான் தானடா என்னவர்களின் போதனைகளை கேட்கவில்லை. என்னை ஆதித்யனுக்கு எதிராக தூண்டிவிட்ட உனக்கு அவன் மீது மறுபடியும் பாசம் பெருக்கெடுத்து விட்டது. உனக்கு ஆதரவாக கிளம்பி வந்த நான் இப்போது விரோதியாகப் போகிறேன். வசுமித்ரா பல காலமாக எங்கள் சிங்காதனபுரத்துடன் நட்பில் இருந்து வருகிறது. தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் அந்த நட்பையே புறக்கணித்துவிட்டு என் மாமனாரிடம் பல பொய்க்கதைகளை கட்டவிழ்த்து ஆதித்யனை வீழ்த்த புறப்பட்டு வந்திருக்கிறேன். அவருக்கு மட்டும் இந்த உண்மை தெரிய வந்ததென்றால் பிறகு என் நிலை படுமோசமாகிவிடும். உனக்காக இத்தனை பெரிய துணிகரச் செயலில் நான் இறங்கினால் நீ உனது பாசத்தையும் விசுவாசத்தையும் புதுப்பித்துக் கொண்டு அரசனுக்கு வாலாட்டுகிறாயா என கடிந்து கொண்டான். பிரதாபன் நிந்தனையை ஆரம்பித்த போதிலிருந்தே வருணன் தனது கருத்தை கூறுவதற்காக முன்னவனின் பேச்சில் இடையிட்டு வந்தான். ஆனால் பெரியவனோ இளையவனை வாய்த்திறக்க அனுமதிக்கவே இல்லை. வருணனை நம்பி தான் மோசம் போய்விட்டது போல எண்ணி வார்த்தை கற்களை கொண்டு வருணனை தொடர்ந்து தாக்கி வந்தான் அவன். விளக்கம் தருவதற்கு அனுமதி மறுத்த பிரதாபனின் தோள்களை பற்றி வேறு வழியின்றி அவனை உலுக்கி நிறுத்திய வருணன், தயவு செய்து உங்கள் வசவுகளுக்கு ஓய்வு கொடுங்கள் அண்ணா. நான் கூறுவதை சிறிது காது கொடுத்து கேளுங்கள். என் வீரர்களின் மீது நான் அன்பு கொண்டிருப்பது உண்மைதான். ஆனால் அந்த அன்பு என் வைராக்கியத்திற்கு தடையாக இருப்பின் அதை உதறிவிட்டு வருவது எனக்கு சிரமம் அல்ல. எனக்கு முக்கியம் என் லட்சியம்தான் என உறுதி தோய்ந்த வதனத்துடன் கூறி வந்தவன் பின்பு அக்கம்பக்கம் பார்த்து தன்னை யாரும் கவனிக்கிறார்களா என்பதை கண்டுகொண்டு, அந்த லட்சியம் என்னவென்று உங்களுக்கே தெரியுமண்ணா. வசுமித்ராவின் அரியணை. அந்த அரியணைக்கு சற்றும் தகுதியில்லாத அந்த மனிதரை அதன் அரியாசனத்திலிருந்து அகற்றி அதில் நான் அமர்வதுதான் எனது லட்சியம். கனவிலும் நினைவிலும் என் சிந்தையில் நிறைந்திருப்பது அந்த ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான் அண்ணா. அரசரிடம் எனக்கு இருப்பது அன்பு அல்ல, கருணை மட்டும்தான். முதலில் எனக்குமே அரசரை வீழ்த்துவதில் விருப்பமில்லாமல் தான் இருந்தது. என் நண்பர் எனக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக விளக்கினார் அண்ணா. சக்கரவர்த்தியின் மகன் என்பதைத் தவிர ஆதித்யனுக்கு வசுமித்ராவின் சிம்மாசனத்தில் அமர எந்த தகுதியும் இல்லை என்று. இத்தனை ஆண்டுகளாக இந்த கருத்து எனக்கு உரைக்கவே இல்லை. என் நலம் விரும்பி கூறிய பின்பே ஒன்றை யோசித்தேன் அண்ணா. ஆதித்யவர்மரை மகத்தான வீரர், சிறந்த புத்திமான் என்றெல்லாம் உலகத்தார் புகழ்கின்றனர். புத்தி கூர்மையில் கௌதமன் அண்ணா அரசருக்கு சற்றும் குறைந்தவரல்ல. சொல்லப்போனால் பன்மொழி பேசும் திறனிலும் நிர்வாகத் திறனிலும் அரசரை விட கௌதமன் மேம்பட்டவர். அதுபோலத்தான் நானும். அரசர் மாவீரர் என்றால் நான் மட்டும் சளைத்தவன் அல்ல. வீரமும் துணிவும் எனக்கும் அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறது. அரசன் மகன் அரசன் என்ற முடியாட்சி நீங்கி தகுதியுள்ள சாமானியன் மக்கள் முன்பு தனது வலிமையை நிரூபித்து அவர்களின் ஆதரவால் அரசனை ஆளலாம் என்ற குடியாட்சியை என் தாய் திருநாட்டில் வளரச் செய்ய வேண்டும் என்பதே என் குறிக்கோள் அண்ணா. அந்த லட்சிய வெறியை அடைய எத்தனை தூரம் வேண்டுமானாலும் செல்வேன் என பிரதாபனிடம் சூளுரைத்துச் சென்றான் வருணன். பேசியவனை எரிச்சலுடன் இடைநிறுத்திய பிரதாபன், நிறுத்தடா உன் ஏமாற்று மொழிகளை. யாரை கிறுக்கனாக்க இது போன்று இல்லாத சூளுரைகளை எல்லாம் மேற்கொள்கிறாய்? பார்க்கவத்திலிருந்து வரும் வழியில் அரச மரத்தடி விநாயகரிடம் பலமான கோரிக்கைகள் வைத்தாயாமே. அரசனிடம் செல்லாமல் உன் மனதை கட்டுப்படுத்திக் கொள்ளும் தைரியத்தை கொடுக்கச் சொல்லியும் அவன் மீதுள்ள அன்பை அடிமனதிலிருந்து அறவே அகற்றும்படியும் வேண்டி நிம்மதியாக அமர்ந்திருந்த பிள்ளையாருக்கு தொல்லைகள் கொடுத்தாயாமே. நீ ஒன்றை மறந்துவிடாதே வருணா. நீ புத்திசாலியாக இருக்கலாம், அதனால் அரசனின் மெய்க்காவல் படை தளபதியாக இருக்கலாம். நான் உன்னை விட அதிபுத்திசாலி. அதனால்தான் நாட்டையே பாதுகாக்கும் போர்ப்படையின் தளபதியாக நியமிக்கப்பட்டு அதனை திறம்பட வழிநடத்தியும் வருகிறேன். சற்று முன்னர் கூறினாயே, முன்பு அரவிந்தனை நம்பாமல் அவனை வேவு பார்க்க
ஒற்றர்களை நியமித்திருந்ததாக. உனக்கு முன்னால் இந்த உலகத்தை கண்டவன் நானடா. உன்னை போன்ற ராஜ விசுவாசி எந்நேரமும் வாக்கு தவறக்கூடும் என்பதை உணர்ந்து நானும் உன்னை வேவு பார்த்துதான் வருகிறேன். உனது செயல்பாடுகள் நொடிக்கு நொடி எனக்கு தெரிவிக்கப்பட்டுதான் வருகின்றன. ஆதித்யனை பழிவாங்கும் எண்ணத்தை நீ மாற்றிக்கொண்டு விட்டது உண்மையானால் இந்த கணமே உன் வாயால் நீயாகவே அதை வெளிப்படுத்திவிடு. சிறியவன் என்று உன்னை மன்னித்து ஆதித்யன் மீதுள்ள பகையெல்லாம் மனதிலிருந்து அழித்துவிட்டு அவனுக்கு நான் உண்மையாகவே நண்பனாகி விடுகிறேன். அவனும் என்னுடன் கடற்பிரயாணம் மேற்கொள்ள வேண்டும், என்னுடன் கரம் கோர்த்து கொண்டு உலகந்தோறும் சுற்றி வந்து தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசையை வளர்த்து வைத்திருக்கிறான். அவனுக்காவது உருப்படியாக உதவி செய்கிறேன். கொள்கையில் ஸ்திரமில்லாமல் ஊசலாடும் மனம் கொண்ட உனக்கு உதவுவதற்கு பதிலாக உருப்படியாக ஆதித்யனுக்கு உதவலாம். இப்போதாவது உண்மையை சொல்லடா. நமது நகர்வுகளை குறித்து அவனிடம் நீயாகவே உளறினாயா, அல்லது அவன் சுலபமாக வேவு பார்க்கும்படி அவனுக்கு நீயே வழிவகை செய்து கொடுத்தாயா? ஆதித்யனின் பலம் பலவீனத்தை பற்றியும் அவனது அந்தரங்க ரகசியங்களையும் கூட அறிந்து வைத்துள்ளதாக என்னிடம் பெருமை பேசினாயேடா. அவன் உன்னையே ஒட்டறிந்திருக்கிறான். இதுதான் நீ அவனை அறிந்து கொண்ட லட்சணமா என்று கடுகடுத்தான் பிரதாபன். பெரியவன் வசவை வாரி இறைக்க இளையவனால் அதை பொறுத்து கொள்ள இயலவில்லை. உற்ற நண்பனை எதிர்க்க நாடு நகரத்தையெல்லாம் விட்டு தனக்காக உதவி புரிய கிளம்பி வந்த மனிதனின் மனதை காயப்படுத்திவிட்டோமே என்ற குற்ற உணர்வு வருணனின் வதனத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. தினத்தில் கொதித்துப் போயிருந்த பிரதாபனின் கரங்களை பற்றி கொண்ட வருணன், அண்ணா, தயவு கூர்ந்து என்னை நம்புங்கள். எனது சிந்தையை கட்டுப்படுத்தும் வலிமை தரச் சொல்லி நான் இறைவனை பிரார்த்தித்தது உண்மைதான். அதற்கு பொருள் நான் என் லட்சியத்திலிருந்து பின்வாங்குகிறேன் என்பது இல்லை அண்ணா. கொள்கையை பொறுத்தவரை என் மன உறுதியில் சிறிதும் தொய்வு ஏற்படவில்லை. அரசரை அரியாசனத்திலிருந்து இறக்க வேண்டும் என்ற என் எண்ணத்தில் எள்ளளவும் மாற்றமில்லை. ஆனால் அவரது உயிருக்கோ உடல் நலத்திற்கோ ஆபத்து விளைவித்தான் என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அண்ணா. என் மனைவியின் விஷயத்தில் நான் என்ன எண்ணினேனோ அதைத்தான் அரசரின் விஷயத்திலும் எண்ணுகிறேன். தவறு செய்த அவளை மன்னித்து மறுபடியும் அவளுடன் நல்வாழ்வு வாழ விரும்பியிருக்கவில்லை நான். என் மகனுடைய தாயான அவளது மரணத்தை என்னால் சகித்துக் கொள்ள முடியாதென்பதால் அவளை உயிருடன் எனது கட்டுப்பாட்டில் கைது செய்து வைத்து நானே அவளை கவனித்துக் கொள்ளலாம் என்றுதான் கருதியிருந்தேன். அதுபோலத்தான் இப்போது அரசரையும் எண்ணுகிறேன் அண்ணா. பிரபுவை தோற்கடித்து நான் சக்கரவர்த்தியான பின்பு அவரை பாதாள சிறையில் அடைத்து ஆயுள் முழுக்க அவரை என் கட்டுப்பாட்டிலேயே வைத்துக் கொள்ளத்தான் நான் எண்ணுகிறேன். அரசரது குடும்பத்தினருக்கு அவரை பிரிந்திருக்க மனமில்லையெனில் அவர்களையும் அதே நிலவரையில் அடைத்து வைத்து அவர்களுக்கு நிம்மதியான வாழ்வை கொடுப்பேன். இதுதான் எனது யோசனை அண்ணா. இந்த முடிவிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன். அரசரின் எதிரிகளை நான் தேடி தேடி மாய்ப்பதும் என் சுயநலத்தில்தான் அண்ணா. இன்று பிரபுவுக்கு எதிரியாக இருப்பவர்கள் அவரது பதவியை நான் பறித்த பிறகு நாளை எனக்கு விரோதிகளாக மாறக்கூடும். பதவி கிடைத்த பிறகு அதை சுகமாக அனுபவிக்க வேண்டுமே தவிர அப்போதும் எதிரிகளை தேடி அலைந்து போர் செய்து கொண்டு வாழ்வை வீணடிக்க கூடாது. என் இளமையெல்லாம் வாள் சண்டை கற்க பயிற்சி மைதானத்திலும் எல்லை பாதுகாவலனாக நாட்டின் எல்லைகளிலும் அரசருடைய உயிரை பாதுகாக்கும் தளபதியாக சண்டை களத்திலுமே செலவிட்டு விட்டேன் அண்ணா. எனது அழகையும் வாட்டமான தேகத்தையும் நான் சரியான விதத்தில் உபயோகப்படுத்திக் கொள்ளவில்லை என்று மாண்டு போன பார்க்க இளவரசன் சைலேந்திரன் என்னை தொடர்ந்து நிந்தித்து வந்தான். வெளியில் வேண்டுமானால் அவனது கூற்றை நான் மறுத்தது போல காட்டிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உள்ளத்தளவில் அவனுடைய குற்றச்சாட்டுகள் சரியெனவே நான் உணர்ந்தேன் அண்ணா. அரசரின் அபிமானத்திற்கு உரியவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெண்களின் விஷயத்தில் நாட்டமில்லாதபடி என்னை நான் பக்குவப்படுத்திக் கொண்டேன். எனக்கு மிகவும் பிடித்த மதுபானத்தை அரசரின் உத்தரவால் தவிர்த்திருந்தேன். இப்படி அரசருக்காகவே எனது வாலிபத்தை இதுவரையிலும் பாழடித்து விட்டேன் அண்ணா. நான் முடிசூடிய பின்பாக இந்த உலகத்தின் அத்தனை சுகங்களையும் ஒன்றுவிடாமல் அனுபவிக்கப் போகிறேன். இத்தனை காலமும் நான் இழந்த வாழ்க்கையையும் சேர்த்து இனிவரும் காலத்தில் வாழப்போகிறேன். இதில் எந்த மாற்றமும் இல்லை அண்ணா. நமது திட்டம் அரசருக்கு தெரிந்தது குறித்துதானே நீங்கள் என்னை சந்தேகித்தீர்கள். சக்கரவர்த்தியின் மகன் என்ற சலுகையால் பதவியை பெற்றிருந்தாலும் ஆதித்யவர்மரிடம் புத்தி கூர்மையும் தனித்திறன்களும் இருப்பதை மறுக்க முடியாது அண்ணா. அவருடைய ரகசியங்கள் எனக்கு தெரியும்தான். வசுமித்ராவின் ஒற்றர் படையை நான் நன்கு அறிவேன்தான். இருப்பினும் நான் பதவியிலிருந்து விலகிய பின்பாக அரசர் புது புது ஆட்களை அந்த பணிகளில் அமர்த்தியிருப்பதாக இன்னமும் என்னிடம் விசுவாசம் காட்டி வரும் ஒரு சில மெய்க்காவல் படை வீரர்கள் தெரிவித்தார்கள் அண்ணா. பொதுவாக விஷயங்களை தெரிந்து கொள்வதில் அரசர் சிரத்தை காட்ட மாட்டார். ஆனால் அவர் அறிந்து கொள்ள எண்ணம் கொண்டு விட்டால் கடலின் அடி ஆழத்தில் புதைந்திருந்தாலும் விஷயத்தை தோண்டி எடுத்து வந்து விடுவார். அப்படித்தான் புது ஒற்றர்கள் மூலம் என்னை கண்காணித்திருக்கிறார் போல.
நமது திட்டங்களை அறிந்து வருவது பற்றி அவரை அறியாமலேயே உளறிவிட்டார் அண்ணா. இதுவும் நன்மைக்கே. இனி நாம் மிகுந்த கவனத்தோடு காய் நகர்த்தலாம். அரசரிடம் நட்பை கொட்டுவது போல பாசாங்கு செய்து சரியான சந்தர்ப்பத்தில் அவர் மீது நஞ்சை உமிழ்ந்து விடலாம். அவர் சிரசை அலங்கரிக்கும் மணிமுடி என் சிரத்தில் இடம் மாறும் காலம் வெகு தூரத்தில் இல்லை அண்ணா. இனியும் என் மீது சந்தேகப்படாதீர்கள். வசுமித்ராவிற்கும் சிங்காதனபுரத்திற்கும் இடையேயுள்ள நட்பு ஒரு நாளும் சீர்கிடாது. இரு நாடுகளிலும் அரசர்கள் மாறுவார்கள். வசுமித்ராவின் அரசனாக வருணன் பொறுப்பேற்பான். உங்கள் மாமனாருக்கு பிறகு சிங்காதனபுரத்தின் சிம்மாசனத்தை நீங்கள் அலங்கரிப்பீர்கள். ஆயினும் இரு நாடுகளுக்கும் இடையேயுள்ள நட்பு இன்று போலத்தான் என்றும் இருக்கும். இது என் வாக்குறுதி அண்ணா. தர்மத்தை ஸ்தாபிக்க உற்ற நண்பன் என்றும் பாராமல் அரசரை எதிர்த்து கொண்டு என் பின்னால் துணை நிற்கிறீர்கள். இந்த நன்றியை நான் என்றும் மறவேன் அண்ணா என்று நெஞ்சுறுதியுடனும் வைராக்கியத்துடனும் சொல்லி வந்தான் வருணன். வருணனின் வார்த்தைகள் பிரதாபனுக்குள் மகிழ்ச்சியை விதைத்தாலும் அவன் வதனம் கலவரத்தில் இருந்து மீளாததை உணர்ந்த வருணன், ஏன் அண்ணா, இன்னும் என் மீது நம்பிக்கை வரவில்லையா உங்களுக்கு? நீங்கள் ஆணையிடுங்கள் அண்ணா. அரசருக்கு எதிராக நான் என்ன செய்தால் உங்களுக்கு என் மீது நம்பிக்கை ஏற்படும்? அவர் உயிருக்கு பாதகம் விளைவிக்கும் ஆணையை தவிர வேறு எந்த கட்டளை வேண்டுமானாலும் எனக்கு இடுங்கள், நான் செய்து முடிக்கிறேன் என சவாலாக கேட்டான். பிரதாபன் உள்ளுக்குள் எதையோ முடிவு செய்தவாறே, ஆணைதானே, அதை பிறகிடுகிறேன். அதற்கு முன்பாக ஆதித்தனின் தாய் பற்றிய உன் முடிவை சொல்வருணா. அவன் தன் தாய் நீலாதேவியின் வரவை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறான். அரசனை சார்ந்தவர்கள் அனைவரையும் அவனுடன் சேர்த்து பாதாள சிறையில் அடைக்கப் போவதாக தெரிவித்தாய். எனில் அரசியார் நீலாவை என்ன செய்யப் போகிறாய்? அதை முடிவெடுத்து விட்டாயா? அவர் தன் மகனை விரைவில் சந்திக்க வரப்போவதாக வழியில் சந்தித்த அடையாளம் தெரியாத மனிதன் ஒருவன் தகவல் கொடுத்துச் சென்றான். அன்னை குறித்து வரும் வழியில் ஆதித்யன் வருந்த பெற்றவரை விரைவில் காண்பாய் என அவனுக்கு நான் தைரியம் கொடுத்தேன். அது நாடகம்தான் என்றாலும் தாய் மகனை பிரிக்க எனக்கு மனது உறுத்துகிறதடா. தேவி நீலாவையும் ஆதித்யனுடன் சேர்த்து அதே சிறையில் அடைத்து விடலாமா என அந்த நிகழ்வை குறித்து வருந்தும் குரலில் கேட்டான் பிரதாபன். பெரியவனின் கேள்வி இளையவனையும் வாட்டியது. வருணன் உடைந்து போன குரலில், அரசருக்கு எதிரான என் தர்ம யுத்தத்தில் எனது குழப்பமும் கவலையும் ஒரு சில நபர்களை குறித்துதான் தொடர்ந்து நீடிக்கிறது அண்ணா. அதில் முதலாமவர் அரசி நீலாதேவிதான். மகாராணி பிரபாவதியை கூட சிறையில் அடைக்க மனம் கொண்ட எனக்கு நீலாதேவியை அவ்வாறு செய்ய மனம் வரவில்லை. மகாராணி ஒரு காலத்தில் என் தாயை அறவே வெறுத்தவர். என் பெற்றோர் தலைநகரை விட்டு நீங்கிச் செல்ல காரணமாக இருந்தவர். ஆகையால் அவரை நான் சிறையில் அடைத்து தண்டிக்கலாம். ஆனால் நீலாதேவி அப்படியல்ல. அவர் என் பெற்றோருக்கு கடவுள் போன்றவர். சாதாரண பணியாளனான என் தந்தையை தமையனுக்கு நிகராக நடத்தியவர் அந்த புனிதவதி. என் பெற்றோரை சிறையில் அடைத்து கொடுமை செய்ய எனக்கு எப்படி மனது வராதோ அதுபோலத்தான் அவர்களது தெய்வமாகிய நீலாதேவியையும் கைது செய்து வைத்திருக்க என் மனம் ஒத்துழைக்காது அண்ணா. ஆகையால் என் பெற்றோரையும் நீலாதேவியையும் தலைநகருக்குள் நுழைவிடக்கூடாது என்று முடிவெடுத்திருக்கிறேன். அவர்களின் வரவுக்கு முன்பாகவே அரசரை அரியணையிலிருந்து இறக்கி நாட்டின் நிர்வாகத்தை எனது கைகளில் எடுத்துக்கொண்டு ஆதித்யனை காணவரும் அம்மூவரையும் எல்லைக்கு அப்பாலேயே தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று முடிவு செய்துள்ளேன். தேவி ஸ்வர்ணிகா மீதும் எனக்கு அளவற்ற அன்பும் மரியாதையும் உண்டு. ஆதலால்தான் அவர் தனது எதிர்காலத்தை அரசருடன் சிறையில் கழிக்கக்கூடாது என்ற நல்லெண்ணத்தில் அவருக்கு பல போதனைகளை செய்து பிரபுவை பிரிந்து சென்று விடும்படி அவர் மனதை மாற்றியிருக்கிறேன். கணவரிடத்தில் இப்போதிருந்தே பிரிவை கடைபிடிக்க துவங்கிவிட்டார் அவர். இத்தனை வேளைகளையும் எவருக்கும் சந்தேகம் தோன்றாதபடி திறம்பட செய்து முடித்த என்னால் வாகினி குறித்துதான் தெளிவானதொரு முடிவெடுக்க முடியவில்லை அண்ணா. அவளை மறந்துவிட்டு ஆசைப்பட்ட பெண்களுடன் எல்லாம் வாழ்நாளை ஓட்டிவிடலாம் என்று ஒரு சமயம் தோன்றுகிறது. ஆனால் மறுகணமே அந்த எண்ணத்தை என் காதல் இடைப்புகுந்து அழித்து விடுகிறது. அவள் இல்லாமல் அரியணையும் அரச சுகபோகமும் மகிழ்ச்சி அளிக்காது என்று என்னை என்ன செய்கிறது? அரசனை நான் சிறையெடுத்து விட்டால் வாகினி என்னை மன்னிக்க மாட்டாள். என்னுடன் இன்பமாக தன் வாழ்வை பகிர்ந்து கொள்ள மாட்டாள். அவளை என்ன செய்வது என்றுதான் விளங்கவில்லை அண்ணா. அவள் விஷயத்தில் இருதலை கொள்ளி எறும்பாக தவிக்கிறேன் நான் என்று வருந்தினான் வருணன். புலம்பியவனை முதுகில் ஆதரவாக தட்டி கொடுத்த பிரதாபன், பிரச்சனைகள் இருந்தால் அதற்கான தீர்வுகளும் அவசியம் இருக்கும் வருணா. ஆதித்யனையே சமாளிக்கப் போகும் நம்மால் வாகினியை சமாளிக்க முடியாதா என்ன? கவனத்தை காதலிடம் செலுத்தாமல் உன் மனைவிக்கு காலனாக மாறியவனின் மீது மட்டுமே செலுத்து. ஆதித்யனின் அக்கிரமங்களுக்கு ஒரு இறுதியை கொடுத்து விட்டால் அதன் பின்பு அவனது அந்தப்புற காவல் அதிகாரியை கட்டுக்குள் கொண்டு வருவது அத்தனை கடினமல்ல வருணா என்று பிரதாபன் பீடிகை போட, வருணன் ஆவலுற்றவனாகி, என்ன அண்ணா கூறுகிறீர்கள்? வாகினியை வசப்படுத்துவது எளிது என்கிறீர்களா?
அது எப்படி என்று ஆர்வம் தாழாமல் கேட்டான். பிரதாபன் மகத்தான திட்டம் ஒன்றை தான் வெளியிடப் போவதற்கான பெருமிதத்தை வதனத்தில் தேக்கிக் கொண்டு இளையவனை பார்த்து, அது உனக்கே தெரியுமடா தம்பி. ஆதித்தனின் நலத்தை விட வாகினிக்கு அதிமுக்கியமானதொன்று இந்த வையகத்தில் இல்லை. நீ அவளிடம் பாதாள சிறையில் இருக்கும் ஆதித்யனுக்கு கொடுமைகள் நேராமல் இருக்க வேண்டுமெனில் அதற்கு நீ என் ஆசைகளுக்கும் கட்டளைகளுக்கும் இணங்கி நடக்க வேண்டும் என்று வாகினியை மிரட்டிவிடு. அரசனின் ஆரோக்கியம் குறைந்துவிடக்கூடாது என்பதற்காக அவள் உன்னை ஆனந்தமாக வைத்துக் கொள்வாள். எப்படி என் யோசனை என்று கேட்டு வன்மமாக புன்னகை செய்தான் பிரதாபன். கேட்டவனை தாவி அணைத்துக் கொண்ட இளையவன், நீங்கள் உண்மையில் மாமேதை அண்ணா. என் பல நாளைய குழப்பத்திற்கு ஒரு கணத்தில் தீர்வு கண்டு சொல்லிவிட்டீர்கள். என் மனதிற்கு இதம் தேடிக் கொடுத்த உங்களை மகிழ்விப்பதற்காக எதையும் செய்ய நான் சித்தமாக உள்ளேன். எனக்கு கட்டளையிடுங்கள் அண்ணா என்று வருணன் கேட்க, பெரியவனோ, கட்டாயம் என் தேவைகளை கேட்பேன் வருணா. ஆனால் இப்போது இல்லை, நேரம் வரட்டும். இப்போது நாம் மாளிகைக்குள் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒரு வஞ்சகன் இன்னொரு வஞ்சகனிடம் வாக்குமூலம் அளிக்கவிருக்கிறான். உள்ளே சென்று அது என்னவென்று தெரிந்து கொள்வோம். பின்பு அவர்களில் ஒருவனை பாதாள சிறையிலும் இன்னொருவனை அதல பாதாளத்தில் உள்ள நரகத்திற்கும் அனுப்பிவிடுவோம் என்று வன்மமாகச் சொல்லி வஞ்சகச் சிரிப்பை உதிர்த்துவிட்டு வருணனை உள்ளே அழைத்துச் சென்றான் பிரதாபன். சென்றவன் வெளியேறியதை விட மிக மெல்லிய சத்தத்தில் அரசனின் காதுகளில் கேட்டுவிடாதபடி பாதங்களை மிக மிருதுவாக பூமியில் பதித்து அரசனுக்கு பின்னால் முன்பு தான் நின்றிருந்த பழைய இடத்தில் வருணனுடன் சென்று நின்று கொண்டான். அவர்களை கண்காணித்து வந்திருந்த மெய்க்காவல் படை வீரன் முன்பு வந்த இருவரும் அறியாதபடி அவர்களை தொடர்ந்து வந்து அவனது நடவடிக்கைகளை கண்காணிக்கும் பொருட்டு வருணனுக்கு நேர் எதிர்ப்புறத்தில் அமைதியாக நின்று கொண்டான். தனக்கு முன்னால் வந்து நின்ற வீரனை கவனிக்க ஆதித்யன் தவறவில்லை. தந்தையின் வஞ்சகத்தால் மனம் நொந்து போயிருந்த கௌதமன் வருணன் அரசனுக்கு எதிராக செய்து வரும் சதிவேலைகளை குறித்து கேள்விப்பட்ட பிறகு முன்பை விட அதிகமாக துக்கத்தில் ஆழ்ந்து போனான். வருணனும் பிரதாபனும் வெளியே சதி ஆலோசனை நடத்தி கொண்டிருந்த வேளையில் வருந்தியிருந்த கௌதமனுக்கு ஆறுதல் மொழிகள் கூறி அவனை ஒருவாறு சமாதானம் செய்திருந்தான் அரசன். பெரியவனை ஓரளவு இயல்பு நிலைக்கு திரும்ப வைத்திருந்த ஆதித்யன் மதனனை நோக்கி, இனி நீ கூறு மதனா. உன் வாயால் நீயாகவே உன் மாப்பிள்ளைக்கு எல்லாவற்றையும் எடுத்து கூறு. இதுகாரும் உன் வயதுக்கு மதிப்பு கொடுத்து உன்னை மரியாதையுடன் விழித்து வந்தேன். என் தமையனுக்கு நிகரானவரை வருந்தச் செய்த உனக்கு இனியும் மரியாதை கொடுக்க என் மனம் மறுக்கிறது. என் வீரர்கள் உன் கன்னத்தில் கை வைக்கும் முன்பு உன் வாயை திறந்துவிடு. வசுமித்ராவில் உனக்கு இருக்கும் அந்தஸ்தை பற்றி குறிப்பிட்டு உன்னை விடுவிக்கும்படி என்னவர்களை நீ மிரட்டினாயாமே. வசுமித்ராவின் மொத்த அதிகாரமும் என் வசம்தானடா உள்ளது. நீ உண்மையை கூற மறுத்தால் என் அதிகாரத்தை நான் காட்டிவிடுவேன். ஆகையால் எதையும் ஒளித்து மறைக்காமல் உள்ளதை உள்ளபடி கூறிவிடு என்று மிரட்டினான் மதனனை. ஆதித்யன் கேட்டவுடன் இனியும் உண்மைகளை ஒளித்து வைத்து பிரயோஜனமில்லை என்று உணர்ந்த மதனன் வாய் திறந்தான். நான் முன்பே கூறியது போல என் அக்காள் கணவன் கார்வண்ணன் தான் இந்த அத்தனை சதிகளுக்கும் மூளையாக இருந்து வருபவர் அரசே. தங்களது பாலகப் பருவத்தில் தங்கள் மீது அன்பை பொழிந்திருக்கிறார் அவர். ஆனால் அது எதுவுமே உண்மையல்ல. தங்களுக்கும் தங்களது நலன் விரும்பிகளுக்கும் அவர் மீது ஐயம் தோன்றிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தங்கள் மீது அக்கறைப்படுபவர் போல அவர் நடித்து வந்தார். எத்தனையோ முறை தங்களை கொல்ல அவர் திட்டம் தீட்டியிருக்கிறார். சில முறை தானே தனது ஆட்களை அனுப்பியும் பெரும்பாலான தருணங்களில் தங்களுக்கு நேரவிருந்த அபாயங்களை முன்னரே தெரிந்து கொண்டு அதை குறித்து தங்களை எச்சரிக்காமல் தங்கள் எதிரிகள் எந்த தடையும் இல்லாமல் தங்களை நெருங்கும்படியும் வழிவகை செய்து கொடுத்திருக்கிறார். அவரது முயற்சிகள் பலவற்றையும் வருணன் பாழடித்து விட்டான். மீதமுள்ளவற்றை தாங்கள் தங்கள் விவேகத்தாலும் வீரத்தாலும் முறியடித்து விட்டீர்கள். வருணன் இல்லாமல் தாங்கள் தனித்திருக்கும் போதுதான் தனது சதியில் வெற்றி பெற முடியும் என்று சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தவருக்கு தங்களது மித்ரவிந்தா பயணம் நல்வாய்ப்பாக அமைந்தது. அந்த பயணத்தில் வருணன் தங்களுடன் வரவில்லை என்று தெரிந்து கொண்ட முதல்வர் மித்ரவிந்தாவிலேயே தங்களை மாய்த்துவிடலாம் என்று திட்டம் போட்டார் பிரபு. ஆனால் அங்கும் வருணன் தங்களை தொடர்ந்து வந்துவிட்டான். அதை அறிந்து கொண்டவர் தனது திட்டத்தில் ஒரு மாற்றத்தை செய்தார். தங்களை மட்டுமில்லாமல் தங்களை சார்ந்தவர்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக ஒரே சமயத்தில் அழித்தொழித்து விடலாம் என்று அவர் கருதினார். மித்ரவிந்தா ராணி அகல்யா தங்களுடைய தங்கை என்று அவர் முன்பே அறிவார் பிரபு. தங்களுடன் சேர்த்து அகல்யா மற்றும் வருணனை கொன்று போடுவதற்காகத்தான் அன்று மித்ரவிந்தா கிராமத்தில் தாக்குதல் அரங்கேற்றப்பட்டது. ஆனால் அதையும் தாங்கள் தடுத்துவிட்டீர்கள்.
தங்கள் மீது தாக்குதல் நிகழ்ந்த அதே நேரத்தில் அமுத மாளிகையில் இருந்த தங்கள் மனைவி மகன் மீதும் அம்பு தொடுக்கப்படவிருந்தது. அதை அந்த மாறனின் ஆட்கள் முறியடித்து விட்டனர். அகல்யா தங்களுடைய உடன் பிறந்த தங்கைதான் என்பதை தாங்கள் அறியும் முன்பே முதல்வர் எப்படி அறிந்து வைத்திருந்தாரோ அதே போலத்தான் வைஷாலி யார் என்ற உண்மையை அவளை மாலையிட்டு மணந்த வருணன் அறிந்திருக்கவில்லை எனினும் முதல்வர் அறிந்து வைத்திருந்தார். சந்திரபுரி நாட்டின் இளவரசிதான் வைஷாலி என்பதை முன்கூட்டியே கண்டறிந்து கொண்டிருந்த அவர் அந்த பெண் தனது அடையாளங்களை மறைத்துக் கொண்டு ஆதித்தபுரிக்குள் நுழைந்திருந்ததன் நோக்கத்தையும் அறிந்து கொண்டு விட்டார். அவளை சந்தித்து அவளுடன் உடன்படிக்கை ஒன்றை மேற்கொண்டவர் ஆதித்தபுரி கோட்டை தாக்கப்படும் தினத்தன்று வைஷாலின் கூட்டத்தினருக்கு வேண்டிய உதவிகளையும் ஒத்துழைப்புகளையும் தானே வழங்குவதாக வாக்களித்திருந்தார். அந்த வாக்கை நிறைவேற்றும் பொருட்டே அந்த சம்பவம் அரங்கேறிய தினத்தன்று எதிரிகள் எளிதில் உள்நுழையும்படி கோட்டை கதவுகள் தாராளமாக திறந்து வைக்கப்பட்டிருந்தன. வாயில் அருகே பாதுகாப்பு பலமாக இல்லாதபடி முதல்வர் கவனித்துக் கொண்டார். தலைநகர் கோட்டைக்குள் இருந்த முக்கியஸ்தர்களில் ஏறக்குறைய அனைவரது மாளிகைகளுமே தாக்குதல்கள் நிகழ்ந்திருக்க முதல்வரின் மாளிகை மட்டும் எந்த சேதாரமும் இல்லாமல் தப்பித்தது தங்களுக்கு நினைவிருக்கும் என்று கருதுகிறேன் அரசே. இவ்வாறாக மதனன் வாக்குமூலம் அளித்து வந்த வேளையில் ஆதித்யன் பின்னால் திரும்பி வருணனை அதிர்ச்சியுடன் ஒரு பார்வை பார்த்தான். அந்த அதிர்ச்சியின் காரணத்தை உணர்ந்து கொண்ட வருணன், ஆம் பிரபு, வைஷாலி அன்று கூறியது சரிதான். தங்களைப் பற்றி தாங்களே அறியாத பல விஷயங்களை அவள் கூட்டத்தினர் அறிந்து வைத்திருப்பதாக சொன்னாள். அவை என்ன விஷயமாக இருக்கும் என்று அப்போது நாம் குழம்பினோம். இப்போதுதான் புரிகிறது. அகல்யா தங்கள் தங்கேதான் என்பதையும் தங்களது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதல்வர்தான் தங்களுடைய பிரதான எதிரி என்றும் அவள் அறிந்து வைத்திருக்கிறாள் என்று வருணன் கூறிவர, உன் கணிப்பு சரியே வருணா என்று மதனன் திமிராக கர்ஜித்தான். வருணனுக்கு பதில் கூறியவன் பின்னர் அரசன்புறமாக திரும்பி, தங்களை அழித்தொழிப்பதில் தனது பெயர் வெளிவந்துவிடக்கூடாது என்பதற்காக தங்களுடைய எதிரிகளை முதல்வர் தேடி வந்தார் அரசே. அவர் தேடும் வம்சம் தாங்கள் வசித்த அதே கோட்டைக்குள் தாங்கள் தங்களுக்கு ஆசையாசையாய் கட்டிக்கொண்ட மாளிகையில் தங்களது பூரண நம்பிக்கையை பெற்ற தளபதியின் மனைவியாக வாழ்ந்து வந்ததை தெரிந்து கொண்டவருக்கு தனது லட்சியத்தில் ஒரே நொடியில் பல நூறு படிகள் முன்னேறிச் சென்று விட்டதாக தோன்றியது. அவர் தானாகவே வெளியே சென்று வைஷாலியுடன் நட்பை ஏற்படுத்தி கொண்டார். தங்களை பற்றிய சில உண்மைகளையும் அவளுக்கு எடுத்துக் கூறினார். கூடவே பல கற்பனை கதைகளை தானே புனைந்து தங்களை அவள் அளவுக்கு அதிகமாக வெறுக்கும்படி தூண்டினார். இவ்வாறு மதனன் கூறிவர ஆதித்யன் இடையிட்டு, கற்பனை கதைகளை புனைந்தாரா? அதற்கென்ன அவசியம்? அவளே என் மீது கோபத்தில்தானே இருந்தாள். இதில் இவர் எதற்கு பொய்க்கதைகளை புனைந்து சொல்ல வேண்டும் என்று தன் சந்தேகத்தை கேட்டான். இதற்கு மதனன் பதில் கூறினான். அவசியம் இருந்தது அரசே. வைஷாலி தனது பழங்கதையை கூறி வந்த வேளையில் அவள் முன்பு தங்கள் மீது காதல் வயப்பட்ட கதையை பற்றி கூறியிருக்கிறாள். எதிரியான தங்களை மாய்ப்பதற்காக கிளம்பி வந்து தங்களது மதிரூபத்தில் மயங்கி தன் வசமிழந்து தங்களை காதலிக்க ஆரம்பித்த கதையை தெரிவித்திருக்கிறாள். இப்படியாக மதனன் வைஷாலியை பற்றி விவரித்து வந்த வேளையில், நிறுத்தும் ஐயா உன் அசிங்கம் பிடித்த விளக்கத்தை. இத்தனை விளக்கம் இந்த விஷயத்தில் தேவைதானா? வைஷாலி என் நண்பனின் மனைவி. அவள் கணவனை அருகே வைத்துக் கொண்டு அவனது படைவீரர்களுடன் சேர்த்து பல ஆடவர்களும் சூழ்ந்திருக்கும் அறையில் எப்போதோ இறந்து போனவளை பற்றி அவதூறு பரப்ப பார்க்கிறாயே. பெண்களின் கண்ணியத்தை களங்கப்படுத்துவதில் உமக்கு ஏனையா இத்தனை ஆர்வம்? மனித பிறவிதானா நீ? உன் வயதுக்கு ஏற்ற செயலாயுது என்றெல்லாம் காட்டமாக மதனனை இறைந்தான் ஆதித்யன். எதிரியை திட்டிவிட்டு திரும்பி வருணன் அருகில் சென்ற ஆதித்யன், நீ வருந்தாதையடா. கௌதமன் அண்ணாவிற்கு உரைத்த அதே போதனையைத்தான் உனக்கும் வழங்குகிறேன். பாம்பு அமுதத்தை கக்கும் என்று எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். நாகம் நஞ்சைத்தான் உமிழும். இந்த கேடுகெட்டவன் முன்பு சிவகாமியை களங்கப்படுத்தி ஓலை அனுப்பினான். இப்போது இத்தனை பேருக்கு மத்தியில் உன் மனைவியின் நடத்தையில் மாசு கற்பிக்கிறான். வைஷாலி தனது தந்தை மற்றும் பெரியப்பா மகளின் மரணத்திற்காக பழித்திருக்க வந்தவள். அதை நீயும் நானும் அவள் வாய்ப்படவே கேட்டறிந்தோம். ஆனால் இந்த கொடியவன் இல்லாத கதை ஒன்றை புனைந்து அவளை தீயவளாக காட்ட முயல்கிறான். இதுவரையிலும் மனைவியை அவமதித்த குற்றத்தால் இந்த கொடியவனுக்கு தண்டனை வழங்கும் பொறுப்பு கௌதமன் அண்ணாவிற்கே உள்ளதாக கருதினேன். ஆனால் உன் மனைவியின் நடத்தையையும் குறை கூறிய இவனை தண்டிக்க உனக்கும் உரிமை உண்டு வருணா. விசாரணை முடியட்டும். இந்த பாதகனை உங்கள் இருவரிடமும் ஒப்படைத்து விடுகிறேன். நீயும் கௌதமன் அண்ணாவும் இவனுக்கான முடிவை முடிவு செய்யுங்கள் என்று வருணனுக்கு ஆறுதல் கூறி இளையவனை அணைத்துக் கொண்டான். கையும் களவுமாக பிடிபட்டிருந்த வைஷாலி மரணிக்கும் முன்பாக அரசனிடம் அளித்த வாக்குமூலங்கள்
வருணனுக்கும் நன்கு நினைவில் இருந்தன. அந்த வாக்குமூலத்தில் அவள் சந்திரபுரியில் இளங்கோ என்பவனை காதலித்து வந்ததாகவும், தந்தையுடன் சேர்த்து காதலனின் மரணத்திற்கும் பழிவாங்குவதற்காகவே ஆதித்தபுரி வந்ததாகவும் தெரிவித்திருந்தாள். ஆதித்யனை மயக்கி அவனை அடைந்து பழியை தீர்த்து கொள்ள வந்தவள் வந்த இடத்தில் அதே ஆதித்யனிடம் அவள் மயங்கிப் போனதை குறித்து கூறியிருந்தாள். இதையெல்லாம் கேட்டு அன்றைய நாளில் தான் நொந்து போய் நின்றிருந்ததை அந்த சமயத்தில் நினைவு கூர்ந்த வருணன், அரசர் ஏன் இதை உண்மையில்லை என்று மறுக்கிறார் என மனதனில் யோசித்துக் கொண்டிருக்க, வருணனை தனது அணைப்பில் பிணைத்திருந்த அரசன் அவனை விட்டு விலகாமலேயே, ஏன் இப்படி பேசினேன் என்று யோசிக்கிறாயா வருணா? 1000 வைசாலி என்னை கொல்ல வந்த எதிரியாக இருந்தாலும் அவள் உன் மனைவியடா. அவள் மானம் உன்னுடையது. உனக்கு ஒரு துன்பம் என்றால் அதை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். நீ வருந்தாதே என்று மிக மெல்லிய குரலில் அருகில் இருந்த 1-2 பேருக்கு மட்டுமே கேட்கும் வகையில் தேறுதல் கூறிய அரசன் வருணனை தனது அணைப்பிலிருந்து விடுவித்து மறுபுறமாக திரும்பி முன்பு வருணனது உரையாடல்களை ஒட்டு கேட்கச் சென்றிருந்த வீரனை பார்த்து விஷமமாக சிரித்தான்.